மின்னல் தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் அரசு பணி வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகத்தில் இளம் விதவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கன்னியம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திஸ் மூடை தூக்கும் தொழிலாளி. இவரது மனைவி ஷர்மிளா தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த மனுவில் கடந்த 1ஆம் தேதி கணவர் கார்த்திஸ் மூடை தைக்கும் போது திடீரென இடி விழுந்ததில் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இளம் விதவையான தன் கணவரின் வருமானத்தை நம்பி இருந்ததாகவும் தற்போது குழந்தையோடு பிழைக்க வழி இல்லாமல் தவித்து வருவதாகவும் குடும்ப வாழ்வாதாரமின்றி தவிப்பதாகவும், எனவே இளம் விதவையான தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தனக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் இவர் வழங்கிய கோரிக்கை மனுவில் இருந்தது.